ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் ஆன்லைன் சில்ட்ரன்ஸ் மீட்டிங்க்கு வர வைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயருக்குள்ளே போகிறோம். ஸ்டார்டிங் ப்ரேயர் நம்மளுக்காக வந்து பண்ண போகிறாங்க. எல்லோரும் நீங்கள் கண்ணை முட்டி போட்டு உண்மையாக ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காண்டிய அதுக்கும் நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமே ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. இதை பார்க்குற ஒவ்வொரு குழந்தைங்க மனசுலையும் நீங்கள் மட்டும்தான்ப்பா இருக்கணும். இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பார்க்குற எல்லா பிள்ளைங்களும் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. முதல்ல உங்களுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அதுக்கப்புறம் பெற்றோர் கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் கீழ்ப்படிய ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் மரியாதை தர வேண்டும் ஆண்டவரே. நம்ம சர்ச்சுக்கு எல்லாருமே வரணும் ஆண்டவரே. இன்னும் அதிக மக்கள் வரணும் ஆண்டவரே. ஆலயத்தில் எல்லாருமே கூடி வரணும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அழகாக அமைத்து வைத்ததற்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா, உமது பிள்ளைகள் எங்கும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ ஆக்ஷன் சாங்ஸ் டைம். நீங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கீங்களா? எல்லோரும் நீங்கள் எந்திரிச்சிக்கோங்க. உங்கள் திங்ஸ் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் நவுத்தி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாம் ரெடியாகுங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. இப்போது உங்களுக்காக இந்த வாரம் ஒரு புது சாங்ஸ் வேறு காத்துட்டு இருக்குது. கேட்க ரெடியாக இருங்க. நான் ஒரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நான் ஒரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இப்பங்குப்பாங் 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 இப்பங்குப்பாங். நான் ஒரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நான் ஒரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். பலரோடு சேர்ந்து பீச்சுக்கு நான் போனேன். 5 மீன் லஞ்சு கொண்டு போனேன். பலரோடு சேர்ந்து பீச்சுக்கு நான் போனேன். 5 மீன் லஞ்சு கொண்டு போனேன். ஏசுப்பா பேச்சதிலே அசந்து நானும் போனேன். ஏசுப்பா பேச்சதிலே அசந்து நானும் போனேன். பசி தூக்கம் எல்லாமே மறந்தே போனேன். பசி தூக்கம் எல்லாமே மறந்தே போனேன். நானொரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நானொரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எல்லோருக்கும் இயேசு பந்தி போட சொல்ல, பயத்தினால சிஷ்யர்களும் பேஜாராகி போக. எல்லோருக்கும் இயேசு பந்தி போட சொல்ல, பயத்தினால சிஷ்யர்களும் பேஜாராகி போக. எல்லஞ்சனானும் இயேசுவிடம் கொடுத்ததுனால, எல்லஞ்சனானும் இயேசுவிடம் கொடுத்ததுனால, திருப்தியான ஜனங்களை 1000 மேல, திருப்தியான ஜனங்களை 1000 மேல. நானொரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நானொரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அற்புதங்கள் செய்யும் இயேசு சுவாமியால, மீதமான உணவு 12 கூட. அற்புதங்கள் செய்யும் இயேசு சுவாமியால, மீதமான உணவு 12 கூட. உள்ளதெல்லாம் இயேசுவிடம் கொடுத்ததுனால, நமக்கு உள்ளதெல்லாம் இயேசுவிடம் கொடுத்ததுனால, பரலோகத்தில் பொக்கிஷம் சேருந்தனால, பரலோகத்தில் பொக்கிஷம் சேருந்தனால. நானொரு சின்ன பையன், நானா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நானொரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எப்பங்குப்பாங் 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 எப்பங்குப்பாங். நானொரு சின்ன பையன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நானொரு சின்ன பையன், நானா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எப்பங்குப்பாங்
Ipang-kupang, 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 ipang-kupang. Peter and John went to pray. They met a lemon on the way. He asked for alms and held out his palms, and this is what Peter did say. Peter and John went to pray. They met a lemon on the way. He asked for alms and held out his palms, and this is what Peter did say. Silver and gold have I none, but such as I have give I give. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. Silver and gold have I none, but such as I have give I give. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. He went walking and jumping and praising God. He went walking and jumping and praising God. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. He went walking and leaping and praising God. He went walking and jumping and praising God. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. இப்போ மெசேஜ் டைம். நம்மளுக்காக நம்ம பாஸ்டர்மா வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்கலாம்.
பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? நமக்கு தேவையான வார்த்தைகளை ஏசப்பா வேதத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த வேத வசனம் தான் நமக்கு ஆகாரம். அந்த அப்பத்தை நாம் புசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீதிமொழிகள் 20:11 பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும், பிள்ளைகள் சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் அநேகர் சொல்வது உண்டு. ஆனால் சிறு பிள்ளையாகிய நாம், வேதம் சொல்லுகிறது அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ, அது எப்படி தெரியுமா? நடக்கையிலே விளங்கும். உங்கள் வாழ்க்கையின் நடக்கையில் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்? சுத்தமானதாக, செம்மையானதாக என்ன செய்ய வேண்டும்? அவைகள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய பேச்சு சுத்தமானதாக இருக்கணும். நீங்கள் மற்றவர்களோடு பேசும்போது, உங்கள் பெற்றோரோடு நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை சுத்தமான வார்த்தையாக இருக்க வேண்டும். மரியாதை குறைவான வார்த்தைகளோ, அகந்தையாய் பேசுகிற வார்த்தைகளோ என்ன செய்யக்கூடாது? கோபமான வார்த்தைகளோ, தப்பிதமான தவறான அசுத்த வார்த்தைகளோ என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அன்பு நிறைந்த வார்த்தை, தாழ்மையான வார்த்தை, இணக்கமான வார்த்தை, கீழ்ப்படுதல் உள்ள வார்த்தை தான் நமக்குள் என்ன செய்ய வேண்டும்? அது வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். அது சுத்தமானதாக இருக்கணும், அது செம்மையானதாக இருக்கணும். அல்லேலூயா. சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கோபத்தில் அவர்கள் கையை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு, சண்டை போடுகிற அளவுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள். இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளும் நம்முடைய செயல்கள் என்ன செய்யக்கூடாது? பிறரை துன்பப்படுத்தும்படியாக, பிறரை காயப்படுத்தும்படியாக என்ன செய்யக்கூடாது? நம்முடைய செயல்கள் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். நல்ல வார்த்தைகளை, சுத்தமுள்ள வார்த்தைகளை, செம்மையான வாழ்க்கை படி நம்ம வாழ இன்றைக்கி கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் அப்படி தான் அழைக்கிறார். செம்மையான வாழ்க்கை நமக்குள் இருக்கணும். ஒரு வேலை செய்தால் கூட அது எப்படி இருக்கணும்? சுத்தமான வேலையாக செய்து முடிக்கணும். அறக்குறையாக நம்முடைய வேலைகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு வேலையை செஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும்? அது சூப்பராக, அப்பா அழகாக நான் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி என்ன இருக்கணும்? உங்களுடைய வேலைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், நீங்கள் எழுதுகிற உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், நீங்கள் பண்ணுகிற ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அசைன்மெண்ட் காரியங்களாக இருக்கலாம். எல்லாமே எப்படி இருக்கணும்? அது நீட்டாக, அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக நீங்கள் செய்யும்போது அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக, அது உங்களுடைய நல்ல குவாலிட்டியை என்ன செய்யும்? அது உங்களுக்கு அது கொண்டு வரும். இப்போ பிள்ளையினுடைய செயல்கள் சுத்தமோ செம்மையோ நடக்கையிலே விளங்கும். உங்கள் வாழ்க்கை என்கிற நடக்கையில் அது விளங்கும். இன்றைக்கி அந்த நடக்கையை கர்த்தர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் நடக்கை எப்படி இருக்கிறது? எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? மற்றவர்களோடு நீங்கள் எப்படி பழகுறீங்க? இன்றைக்கி நடக்கையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நடக்கை மேலே ஒரு கண் உங்களுக்கு இருக்க வேண்டும். என் நடக்கையை என் தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்? நீங்கள் தவறான பாதைகள், தேவன் விரும்பாத பாதைகள், துஷ்ட தவறான நண்பர்களோடு கூடிய அந்த உறவின் பாதைகள் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்போ எல்லாமே எதுக்குள் இருக்கணும்? உங்கள் வாழ்க்கை, நடக்கை, செயல்கள் எல்லாம் கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும். அதுக்கு வெளியே இருந்தால் அது தவறானதாக முடிஞ்சிடுது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஏசப்பா உடைய கரங்களுக்குள் வச்சிருக்கிறாரு. நீங்கள் விரும்புகிறீங்களா? நான் ஏசப்பாவோட கரங்களுக்குள்ள நான் இருக்கணும். அல்லது என் வாழ்க்கை ஏசப்பாவோட கரங்களுக்குள்ளே இருக்கணும். நான் அவருக்கு பிரியமான பிள்ளையாக நான் காணப்பட வேண்டும். குட்டி சாமுவேல் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக, அவருடைய சப்தத்தை கேட்கிற பிள்ளையாக, அங்கே எந்த பாவ மனுஷனுடைய வாழ்க்கையுடைய அவன் நடவாதபடிக்கு பரிசுத்தமானவனாக அவன் வளர்ந்து வந்தது போல இன்றைக்கி மற்றவர்களுடைய பாவ பழக்கத்துக்கு நீங்கள் உடந்தையாக போயிடக்கூடாது. அவங்க அப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க, நானும் அப்படி செய்கிறேன், அப்படி இல்லாதபடி அவங்க அப்படி செஞ்சாலும் நான் ஏஸ்பா பிள்ளை, நான் இப்படி என்ன செய்யக்கூடாது? நான் செய்யக்கூடாது, ஏஸ்பா அதில் விருப்பப்பட மாட்டாங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும்? சரிப்படுத்தி கொண்டு அது சுத்தமானதாக, செம்மையானதாக என்ன செய்யணுமா?
உங்கள் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்க பார்த்து சொல்லணும், ஐயோ இந்த பிள்ளை ஏசப்பா பிள்ளை, சர்ச்சுக்கு போகிற பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை சுத்தமானதா செம்மையாக அமைய கர்த்தரிடம் ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் விரும்புகிறீங்களா? ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, என்னுடைய செயல், என்னுடைய கரங்கள், கைகள், கால்கள் எல்லாமே ஆண்டவரே சுத்தமானதா செம்மையான காரியங்களை செய்கிறதா அது காணப்பட எனக்கு நீங்கள் கிருபை தாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு இயேசு அந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகள், நடக்கைகள், செயல்கள் எல்லாம் சுத்தமானதாக செம்மையானதாக காணப்பட கிருபை தருவீராக. அதிலுக்கு எல்லா குறைகள் மாறட்டும், கரைகள் நீங்கட்டும். கர்த்தர் விரும்பாத காரியங்கள் பிள்ளைகளுக்குள் இருந்தால் அது இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படட்டும். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்காக நான் ஒரு சூப்பரான ஸ்டோரி, பைபிளில் இருக்கிற ஸ்டோரி, சூப்பரான ஒரு ஸ்டோரியை வந்து நம்மளுக்காக சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்கலாம். ஹாய் எவ்ரிபடி, பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னு நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு செயலை செய்யாததை நீ தான் செய்தா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம்? ரொம்ப கோவப்படுவோம், அப்படி தானே? அப்புறம் யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ, நான் அது செய்யவே இல்லை, நான் அந்த காரியம் செய்யவே இல்லை அப்படின்னு என்ன செய்வோம்? எல்லாத்தையும் போய் என்ன செஞ்சிட்ருப்போம்? சொல்லிகிட்ருப்போம். சரியா? இதே மாதிரி பைபிளில் ஒரு காரியத்தை செய்யாததை ஒருத்தர் என்ன செய்யறாங்க? செய்தா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், எப்படி அந்த காரியத்திலேருந்து வெளியே வந்தார், விடுதலையாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிங்கிற பார்க்க போகிறோம். சரியா? எந்த ஸ்டோரின்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? தெரியலையா? சரி, நானே சொல்லிடுறேன். யோசேப்பு பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போது பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம வசனம் படிச்சிடலாம். ஓகேவா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மறுபடியும் சொல்லலாமா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சரி, இந்த யோசேப்பு வந்து எப்படி தீமையை வந்து நன்மையினாலே வென்றான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. இந்த யோசேப்போட அப்பா பேர் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. இந்த யோசேப்பு வந்து 11ஆவது பிள்ளையாக என்ன செய்கிறாரு, இந்த யாக்கோபுக்கு பிறக்கிறார். இந்த யோசேப்போட அம்மா பேர் ராகேல். இவங்களோட வேலை என்ன வேலை அப்படின்னா ஆடு மேய்க்கிற வேலை. சரியா? இந்த யோசேப்புக்கு எத்தனை அண்ணன்? அப்போது 10 அண்ணன். சரியா? இவன் 11ஆவது, லாஸ்ட்டு ஒரு தம்பி. இப்போ இந்த 10 அண்ணன்களும் என்ன செய்கிறாங்க? ஆடு மேய்க்கிற வேலை தான். எல்லாருமே ஆடு மேய்க்கிற வேலை தான். இப்போ இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து செய்கிற தவறுகளை பார்த்துட்டு வந்து இந்த யோசேப்பு வந்து அவங்க அப்பாட்ட என்ன செய்வார், சொல்லிடுவார். சரியா? இந்த யோசேப்பு வந்து யாக்கோபுக்கு வந்து எல்லா பிள்ளைங்களை காட்டிலும் இந்த யோசேப்பு மேலே அதிகமாக அன்பு வச்சுருந்தார். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா இவன் ட்ரெஸ் மட்டும் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். பல வர்ண அங்கேயே இந்த யோசேப்புக்கு இந்த யாக்கோபு என்ன செஞ்சுக்கிருந்தார், எடுத்து கொடுத்துருந்தார். இதனால் எல்லா சகோதரர்களுக்கும் இவன் மேலே என்ன இருக்கும், ஒரு பொறாமை. எப்போவும் இந்த நிச்சயமாக ரொம்ப பகைச்சாங்க இவங்களை. ஏன் அப்படின்னா இவனுக்கு ஒரு பேர் உண்டு, சொப்பனக்காரன். ஏன் அப்படின்னா ஒரு தடவை சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனம் சொல்லுவான். அப்போ இதனால் இவங்க எல்லாருமே இவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து அந்த சொப்பனத்தின் மூலமாக இவனை என்ன செஞ்சாங்க, அதிகமாக பகைச்சாங்க. இப்படி இருக்கும்போது இந்த அண்ணன்கள்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க, ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு, யார், யாக்கோபு, யோசேப்பை கூப்பிட்டு அண்ணன்களை என்ன செய்ய போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இந்த யோசேப்பு என்ன செய்கிறார், அண்ணன்களை ஆடு மேய்க்கிற இடத்துக்கு தேடி வராரு. இதை தூரத்துலேயே பார்த்து இந்த சகோதரர்கள் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஆகா என்ன செய்யறான், சொப்பனக்காரன் வந்துட்டுருக்கான், நம்ம என்ன செஞ்சிடலாம், அவனை கொன்று குழியில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது ஒரு அண்ணன், ரூபன் அப்படிங்கிற ஒரு அண்ணன் சொல்கிறாரு, வேண்டாம், இவனை வந்து தப்பிக்கிற ஒரு இதில் உள்ளவனா அவன் என்ன செய்கிறான், இல்லை வேண்டாம், நம்ம சும்மா என்ன செஞ்சுக்கலாம், குழியில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரின்னு சொல்லிவிட்டு ஒரு தண்ணீரற்ற வெறும் குழியில் என்ன செஞ்சிடறாங்க, தூக்கி இவனை போட்டுடுறாங்க.
அப்போ போட்டுட்டு என்ன செய்கிறாங்க, சகோதரர்கள்லாம் சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பாடு உட்கார்ந்த போது தான் ஏறிட்டு பார்க்குறப்போ தூரத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு நிறையா வியாபாரிகள் வராங்க. அவங்க யாருன்னா இஸ்மவேலர்கள். இந்த இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு என்ன செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன செஞ்சிடலாம், ஒருத்தர் யூதா அப்படிங்கிற ஒரு அண்ணன் என்ன சொல்கிறான், இந்த யோசேப்பை நம்ம கொன்று போடுறதுனால நம்மளுக்கு என்ன லாபம், இவனை என்ன செஞ்சிடலாம், அந்த வியாபாரிகள்கிட்ட எடுத்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வெள்ளிக்காசுக்கு, எத்தனை வெள்ளிக்காசு, 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சிடறாங்க, இவனை அந்த இஸ்மவேலர்கிட்ட வித்துடுறாங்க. இந்த இஸ்மவேலர் எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்தில் பார்வோன் அரண்மனையில் பிரதானியாக இருக்கிற போத்திபார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு என்ன செஞ்சிடறாங்க, அந்த இஸ்மவேலர் வித்துடுறாங்க. சரி, இப்போ இந்த போத்திபார் வீட்டில் யார் இருக்கா, யோசேப்பு. இப்போ யோசேப்பு இருக்கிறத பார்த்து அந்த போத்திபார் அவனை கவனிச்சுட்டே இருக்கிறாரு. கர்த்தர் அவன் கூட இருக்கிறத பார்க்குறாரு. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறத பார்த்து அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்புகள், வீட்டுக்கு உள்ள எல்லா அதிகாரத்தையும் யார்கிட்ட ஒப்படைச்சிட்றா, இந்த யோசேப்பிட்ட போத்திபாருங்கிறவர் என்ன செஞ்சிடறாரு, ஒப்படைச்சிடறாரு. அவர் சாப்பாட்டை தவிர வேறு எதை பற்றியுமே என்ன செய்கிறதில்ல, விசாரிக்கிறதே இல்லை. எல்லா பொறுப்பையும் இந்த யோசேப்பிட்ட கொடுத்தாரு. அந்த யோசேப்பு எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகு உள்ளவனாக இருந்தான். சரியா, இதை பார்த்த அந்த போத்திபாரோடைய மனைவிக்கு யோசேப்பு மேலே ஆசை. அதனால் என்ன செஞ்சா, அடிக்கடி இவளை நீ என் கூட உட்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் இவன் என்ன செய்யலை, அதுக்கு செவிசாய்க்கவே இல்லை. ஒரு நாள் அப்படி வேலை விஷயமா வீட்டுக்குள்ளே போகிறப்போ அந்த வீட்டு மனுஷர் யாருமே இல்லை. தனியாக இருக்கிறப்போ இவன் என்ன செஞ்சா, அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து இழுத்தான். உடனே என்ன பண்ணான், இந்த யோசேப்பு உதறி விட்டுட்டு ஓடியே வந்துட்டார் வெளியில். இதை பார்த்த அந்த போத்திபாருடைய மனைவி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு வீட்டு மனுஷர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, வந்து சொல்கிறா, இந்த எபிரேய மனுஷன் என்ன செஞ்சிட்டான், என்கிட்ட சரசம் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே போத்திபார் வர்ற வரைக்கும் என்ன செஞ்சிடறா, வெயிட் பண்ணி அவளுடைய வஸ்திரத்தை வைத்திருந்து என்ன செய்கிறா, போத்திபாட்டி சொல்கிறான். உடனே இந்த போத்திபாருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. இவன் எதை பற்றியுமே விசாரிக்கலை. என்ன செஞ்சிட்டான், யோசேப்பை பிடிச்சி சிறைச்சாலை கொண்டு என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. இப்போ சிறைச்சாலை தலைவன் இருப்பார்ல, அவர் பார்க்குறாரு, கர்த்தர் இவர் கூட இருக்கிறத, யோசேப்போடு கூட இருக்கிறத, யோசேப்பு செய்கிற அவனுடைய எல்லா செயல்களையும் பார்த்து இந்த சிறைச்சாலையில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்றா, யோசேப்புடைய வரசத்தில் ஒப்பு கொடுத்துறான். எந்த ஒரு காரியத்தை குறித்துமே இந்த யோசேப்பு என்ன செய்ய வேண்டியதில்லை, கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த சிறைச்சாலைகள் எதை பற்றியுமே விசாரிக்க மாட்டார். எல்லாமே இந்த யோசேப்பு வசம் தான் இருந்துச்சு. இந்த சிறைச்சாலையில் என்ன சட்டம் வச்சாலும் இந்த யோசேப்பு வைக்கிற சட்டம் தான் அந்த சிறைச்சாலையில் என்ன நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் புதுசாக 2 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த சிறைச்சாலைக்கு வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்வோன் ராஜாட்ட இருந்த பானபாத்திரக்காரன் ஒருத்தரும் சுயம்பாகி ஒருத்தரும் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, இந்த சிறைச்சாலைக்கு வராங்க. அவங்க ஏதோ ராஜாவுக்கு விரதமாக குற்றம் செஞ்சுட்டதா என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலை கொண்டு போட்டாங்க. இப்போ இந்த சிறைச்சாலை முழுமைக்கும் அதிகாரி யாராக இருக்கா, யோசேப்பு. இப்போ யோசேப்பு எல்லா காரியத்தையும் விசாரிக்கும்போது ஒரு நாள் காலையில் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கும்போது இவங்க 2 பேரையும் பார்க்குறாரு. இவங்க 2 பேர் முகமும் ரொம்ப கலக்கமாக இருக்குது. இப்போ கலக்கமாக இருந்தோடனே ஏன் என்ன காரணம் இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு சொப்பனம் பார்த்தோம், 2 பேரும் வேறு சொப்பனம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யோசேப்பு சொல்கிறாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது தேவன் அல்லவா, நீங்கள் ஏன்ட்ட என்ன செய்யுங்க, அந்த சொப்பனத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அவங்க சொப்பனத்தை அவர்கிட்ட யோசேப்பிட்ட சொல்கிறாங்க. இந்த யோசேப்பு அதுக்கு தனித்தனியாக அவங்கவுங்க சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே யோசேப்பு சொன்ன மாதிரியே 3 நாளைக்குள்ளே அவங்களுக்கு அந்த காரியம் என்ன செய்யுது, நடைபெறுது. ஒருத்தன் என்ன செய்கிறான், கொல்லப்படுறான். ஒருத்தன் மீண்டும் அந்த பார்வோன் அரண்மனையில் பானபாத்திரக்காரராக வேலைக்கு சேர்ந்துடுறார். இப்போ இந்த யோசேப்பு சொல்கிறாரு, நீ ராஜ அரண்மனையில் வாழ்ந்திருக்கும்போது என்னுடைய காரியத்தை என்ன செய்யணும், நீ நினைவு கூர்ந்து ராஜாட்ட பேசி என்னுடைய விடுதலைக்காக நீ என்ன செய்யணும், பேசணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த பணம் பார்த்துருக்கிறான்னு பாருங்கள், நம்மளும் அப்படி தானே, யாராவது சொன்னால் நம்ம ஞாபகம் வச்சுருப்போமா, நம்ம காரியம் நடந்தோடனே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஓகே ஆயிரும், மற்றதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். அதே மாதிரி இந்த பணம் பார்த்துருக்காருன்னு என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்படி இருக்கும்போது 2 வருஷம் கழித்து இந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்க்குறார்.
இந்த சொப்பனம் பார்த்து அவர் காலையில் எந்திரிச்சு கலக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துட்டு இந்த எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு. கூப்பிட்டு தன்னோட சொப்பனத்தை சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் சொல்லும்படியாக கேட்குறாரு. ஆனால் யாருக்குமே என்ன செய்யலை, சொல்லவே தெரியல. அப்போ தான் இந்த பானபாத்திரனுக்கு என்ன வருது, பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. ஆகா, நம்ம சிறைச்சாலையில் இருக்கும்போது நம்மளுடைய காரியத்தை ஒருத்தர் வெளிப்படுத்தினாரே, அதுபடியே நடந்துச்சே, நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன செய்கிறார், ராஜாட்ட இது மாதிரி சிறைச்சாலையில் ஒரு எபிரேய மனுஷன் இருக்கார், அவர் எனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொன்னோடனே உடனே என்ன செய்கிறாரு, இந்த யோசேப்பை சிறைச்சாலையிலேருந்து கூப்பிட்டு வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் புதுசாக மாற்றி அவர் என்ன செய்கிறாங்க, ராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டு வராங்க. அவர் வந்தோடனே ராஜா என்ன செய்கிறாரு, சொப்பனத்தை சொல்கிறாரு. சொப்பனத்தை கேட்ட யோசேப்பு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தேவன் தான் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும், தேவன் உங்களுக்கு மங்களகரமான வாக்கை என்ன செய்யணும், சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்கிறாரு. இந்த சொப்பனம்னா 7 வருஷம் இந்த தேசத்தில் பயங்கரமான பரிபூரணமான விளைச்சல் இருக்கும். அடுத்த 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் உண்டாகும். அதனால் இந்த 7 வருஷம் விளைச்சல் இருக்கும்போது அதை என்ன செய்யணும், 5ல் 1 பங்கை என்ன செய்யணும், நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து சேகரித்து தானியத்தை அந்த 7 வருஷம் பஞ்ச காலத்துக்காக சேர்த்து வைக்கணும். அதுக்காக ஒரு அதிகாரியை நீங்கள் என்ன செஞ்சணும், நியமித்து கொள்ளணும். அவர் ஞானம் உள்ளவராக விவேகம் உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்கு என்ன செய்கிறாரு, அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லி அதுக்குரிய தீர்வையும் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தேசம் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த ராஜா சொல்கிறாரு, அங்கே அரண்மனையில் இருந்த எல்லாரையும் பார்த்து, இந்த தேவ ஆவியை பெற்ற இவனை போல் வேற யாரும் என்ன செய்யலை, இல்லை, விவேகமும் ஞானமும் இவர்கிட்ட தான் என்ன செய்யுது, இருக்குது. அதனால் நீனே என்ன செய்ய, இந்த அதிகாரியாக இரு, எகிப்து முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரி ஆக்குறேன், சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் என்ன செய்வேன், உன்னை விட உயர்ந்திருப்பேன், ஆனால் மற்றபடி எல்லா இதுலேயும் எனக்கு அடுத்தபடியாக எல்லா பொறுப்புகளையும் உனக்கு தான். நீ உன்னோட உத்தரவு இல்லாமல் யாரும் என்ன செய்யக்கூடாது, கையை நீட்டக்கூடாது, காலை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தை இந்த யோசேப்புக்கு பார்வோன் ராஜா என்ன செய்கிறாரு, கொடுத்துட்றாரு. உடனே இவன் அதுபடியே என்ன செய்கிறாரு, தானியத்தெல்லாம் வாங்கி வச்சு தேசத்தில் பஞ்ச காலத்தில் தேசம் அழிந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்கிறதுக்கு நல்ல ஒரு என்ன செய்கிறாரு, ஒரு முடிவை தீர்மானத்தை எடுத்து ஜனங்களை என்ன செய்கிறாரு, நடத்துகிறாரு. அடுத்து இந்த பார்வோன் ராஜா இந்த யோசேப்புக்கு ஒரு பாஸ்டரோட பொண்ணு, அதாவது ஆசாரியனாகிய போத்திபிரா அப்படிங்கிற அவரோட ஒரு பொண்ணை சாப்னாத் பண்ணேயா அப்படிங்கிற ஒரு பொண்ணை என்ன செய்கிறாரு, மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. அவருக்கு 2 பையன்க என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. மனாசே, இப்ராஹிம் அப்படிங்கிற 2 பையங்க பிறக்கிறாங்க. சரி, இந்த யோசேப்பு தீமையான காரியம் யோசேப்புக்கு நடந்துச்சு, அப்படி தானே? அவன் செய்யாத குற்றத்துக்காக எங்கே போனார், சிறைச்சாலைக்கு போனார். ஆனால் அவர் அதில் என்ன செய்யலை, அமிழ்ந்து போகலை. அந்த தீமைக்கு தீமை என்ன செய்யலை. அவன் நினச்சிருந்தா பெரிய அதிகாரியாக இருந்தார், ஆனால் என்ன செஞ்சுருக்கலாம், தீமை செய்யலை. தீமை செய்யாமல் நன்மை செஞ்சதுனால அந்த காரியத்திலேருந்து தேசத்திலே உயர்ந்த மனுஷனாக கர்த்தர் அவரை என்ன செஞ்சார், உயர்த்தினார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு எதிராக வருகிற எல்லா தீமைகளுக்கும் தீமை செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்ய பழகணும். சரியா? அதை தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி செய்வீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்கிறவங்களா மாறணும். சரியா? அந்த வாழ்க்கைக்கு நம்மளால் என்ன செய்யணும், பழக்கப்படுத்தி கொள்ளணும். சரி, ஜெபம் பண்ணிடலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஏசப்பா, இந்த மாலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, அந்த ப்ரோக்ராமோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லத்தக்கதான கிருபையும் அபிஷேகமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்மிடத்தில் இருந்து வருவதாக, நாங்கள் நன்மை செய்ய பழகும்படிக்கு நீர் எங்களை பழக்குவிப்பீராக. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும்படிக்கு உமக்குள்ளாக ஒவ்வொரு நாள் இந்த பிள்ளைகள் வளரும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் மகிமைப்படுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பைபிள் இன்ஃப்ரோ. போன ப்ரோக்ராமில் பஞ்சாபத்தில் இருக்கிற ஆதியாகமும் யாத்ராகமும் என்கிற 2 புக்கை பார்த்தாச்சு. இந்த வாட்டி நம்ம லேவியாகமும் அந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம 10 பாயிண்ட் இருக்குது, 10 பாயிண்ட் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த லேவியாகத்தோட ஆத்தர், அதாவது எழுதினவங்க யாருன்னா மோசே. இப்போ செகண்ட் பாயிண்ட், அதோட கருப்பொருள் என்னன்னு பார்க்கலாமா? பரிசுத்தம், நீதி, உடன்படிக்கை, நன்றி உணர்வு, இந்த 4ஐயும் பற்றி விளக்குறது. இப்போ பாயிண்ட் 3, இந்த லேவியாகமும் எழுதப்பட்ட காலம் 1445 1405, அதுக்கு 2த்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த லேவியாகமும் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பாயிண்ட் 4, இதில் இந்த லேவியாகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்களுடைய வாழ்வையும் அவங்களுடைய ஆராதனையும் ஒழுங்குபடுத்துவதை பற்றி விளக்கிறது. 5th பாயிண்ட், இதோட சிறப்பு தன்மை, வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, தேவன் மோசையிடம் பேசுறது. இப்போ பாயிண்ட் 6, தேவன் ஜனங்களோட தங்கி இருக்கிறார். அது எப்படின்னா, ஆராதனை நேரத்திலையும் அனுதின வாழ்விலையும் நாம் இதை உணரலாம். இப்போ பாயிண்ட் 7, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நாமளும் அதே போல பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதை பற்றி இந்த லேவியாகத்துல சொல்லியிருக்கு. இப்போ பாயிண்ட் 8, பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பரிகார பலி, பிராயசித்த நாள் லேவியாகமம் 16 அதிகாரத்துல கூறப்பட்டுள்ளது. அது முழு வேதாங்கத்துல முக்கியத்துவம் பெற்றது. பரிகார பலி இயேசுவை எதிர்நோக்குவதை காட்டுகிறது. இப்போ பாயிண்ட் 9, தேவன் நம் வாழ்க்கை முழுவதையும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் 10th பாயிண்ட், பண்டிகைகள், அதாவது ஃபெஸ்டிவல்ஸை பற்றி இதில் கூறப்பட்டிருக்கு. அது ஏன்னா தேவனை சேருவதற்கான வழியாக கூறப்பட்டுள்ளது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்களா? இதோட நம்ம லேவியாகம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம லேவியாகமும் அப்புறம் இருக்கிற என்னாகமும் அதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. அடுத்த ப்ரோக்ராம் சந்திக்கிறேன். பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு நியூ இயரில் எல்லாரையும் ஹாப்பியாக பார்க்குறோம். சரி, இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது தானே? சரி, இன்றைக்கி இது என்ன செஷன் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே? இது கேம் செஷன். ஸோ இந்த கேம் செஷன் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான செஷன் குட்டீஸ். என்ன தெரியுமா, நம்ம இந்த கேம் செஷனில் டேஸ்ட் பண்ணி பார்த்து பைபிளில் இருக்க சில இம்பார்ட்டண்டான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து அதை பற்றி என்ன பைபிளில் கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சாப்பிட்றதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே? சரி, இப்போ நம்ம 5 குட்டீஸை கூப்பிட போகிறோம். குட்டீஸ் 5 பேரும் இங்கே இருக்க 5 ஃபுட் ஐட்டம்ஸும் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நீங்களும் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கான பைபிள் அர்த்தத்தை ஞாபகமாக வச்சுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஷேபா அக்கா வராங்க. நம்ம ஷேபா அக்கா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு ட்ரை பண்ண போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு ரூல் இருக்குது. என்ன தெரியுமா? அவங்க கண்ணை நம்ம கட்ட போகிறோம். கண்ணை கட்டனா பார்த்தே சொல்லிடுவாங்கல்ல. ஸோ நம்ம கண்ணை கட்டி டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், ஷேபா அக்கா கண்ணை சூப்பராக கட்டிட்டோம். அவங்களுக்கு எதுவுமே இப்போ தெரியாது. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட ஸ்பூனில் ஒரு ஃபுட் ஐட்டம் அதை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறோம். அவங்க என்ன டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? உப்பு. வாவ், உப்புன்னு டேஸ்ட் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்குது. அதை என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே ஷேபா, இப்போ நீ உன்னோட கண்ணை கட்டி அவுத்துட்டு அது என்னன்னு பாரு. நீ இதை தான் டேஸ்ட் பண்ணது. என்னது? ஸோ உப்புனா உங்களுக்கு நிறைய தெரியும் தானே? வீட்டில் சாப்பாடில் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. சரி, நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் நம்ம ஜாக்கோஸ் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ ஜாக்கோஸ் அண்ணாக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் கொடுக்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? என்ன டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்தா, என்ன இது டேஸ்ட் ஏதாவது தெரியுதா? சாக்லேட். சாக்லேட். அவன் பேர் ஜாக்கோஸ்னால சாக்லேட்னு சொல்கிறான். பட் கண்ணை திறந்து அது என்னன்னு பாரு. ஓகே குட்டீஸ், ஜாக்கோஸ் அண்ணா டேஸ்ட் பண்ணது சாக்லேட் இல்லை, அது தேன். ஓகேவா? தேன்னா உங்களுக்கு பிடிக்கும் தானே?
ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த ஃபுட் ஐட்டம் வந்து நம்மளுக்கு அது எப்படின்னா ரொம்ப ஒரு கமர்ஷியல் நம்மளுக்கு தேவைப்படுறது. கமர்ஷியல் நம்மளுக்கு நிறைய தேவைப்படல, சாப்பாடு தேவைப்படும், இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை தான் நம்ம தம்பி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறான். எல்லாம் ரெடியாக இருங்க. என்னது இது? தண்ணி. வாவ், டேஸ்ட் பண்ணி தண்ணியை தான் நம்ம எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவோம்ல. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் நம்ம ஜேசன் அண்ணா வந்திருக்காங்க. என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாமா? என்னது இது? என்ன? இது என்ன நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஓகே குட்டீஸ், கடைசியாக நம்ம ஸ்வீட்டி பாப்பா வந்திருக்கு. ஸ்வீட்டி பாப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஓகேவா குட்டீஸ், என்ன டேஸ்ட் பண்ணி சொல்கிறோன்னு பார்க்கலாமா? ரொம்ப புளிக்கும். என்னென்ன பாப்பா டேஸ்ட் பண்ணி சொல்லுதுன்னு பார்க்கலாமா? மாவு. எப்படி இருந்தது டேஸ்ட்? புளிப்பா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு புளிச்ச மாவு குட்டீஸ். உங்கள் வீட்டிலலாம் நிறைய டைம் பார்த்துருக்கீங்கல்ல, இது வந்து ஒரு புளிச்ச மாவு. ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸை ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பார்த்தோம்ல டேஸ்ட் எல்லாம். இப்போ இதுக்கான அர்த்தத்தை நம்ம ஜெனோக்கா கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேன் பார்க்க போகிறோம். தேனை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்கு? தேன் வந்து எதுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா இனிய சொற்களுக்கு ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க, டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இனிய சொற்களாக இருக்கும். கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். ஓகேவா குட்டீஸ்? வாவ் குட்டீஸ், அக்காவே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாமா? தண்ணி. ஜலத்தினால நம்ம ஞானஸ்தானம் பெறுறோம் தானே. அப்போ நம்ம ஜலத்தினால ஞானஸ்தானம் பெறப்ப நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வருது. நம்மளோட பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனாக நம்ம என்ன பண்ணுறோம்? உயிர்ப்பிக்கப்படுறோம். இதுக்கு தான் நம்ம வந்து ஜலத்தை நம்ம அடையாளமாக சொல்கிறோம். நம்ம ஜலத்தில் மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப தான் நம்மளுடைய எல்லா பாவங்கள், நம்மளோட பழைய வாழ்க்கை எல்லாமே என்ன ஆகுது? வாஷ் அவுட் ஆகுது. அது நிமித்தமாக தான் நம்ம பரிசுத்தமாகப்படுறோம். அப்போ ஜலம் எதுக்கு ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க? ஒரு பரிசுத்தத்துக்கு ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா குட்டீஸ்? வாவ், சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்க்கலாமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஆயில் குட்டீஸ். என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வெயிட் பண்ணி கேளுங்க. சரி, பைபிளில் ஆயில் வந்து எதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்கன்னா அபிஷேகத்துக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து அபிஷேகம், ஒரு ஆசாரிய ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணுறப்ப அவங்க தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் தானே. அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்படணும் அப்படின்னா நமக்கு எண்ணெய் தேவை. ஓகேவா? இப்போ எண்ணெய் எதுக்கு ரிலேட் பண்ணுறாங்க? நம்ம தலையில் தேவனுடைய அபிஷேகம் இறங்குறதுக்காக அதை ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வந்து பார்க்கவே வெள்ளையாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் எனக்கு தெரியுது. இது வந்து ஒரு புளிச்ச மாவு. ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? புளித்தமா என்ன பண்ணுன்னா நல்ல மாவு எல்லாத்தையுமே அது புளிக்க வச்சிரும். அப்போனா நம்மள்ட்ட வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம நல்லது செஞ்சுருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம காரியம் ஏதாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் மறந்து போயிடும். அப்போ வந்து நம்ம செஞ்ச தீமை மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம நல்லது செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம பாவம் செஞ்சாலும் அது நம்மளோட ஜீவியம் முழுவதையும் பாவமாக்கிடும். அப்போ புளித்தமாக இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை வாழணும். புரியுதா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், சூப்பராக சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட்டாக இருக்க வந்து ஃபுட் ஐட்டம் வந்து சால்ட் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல, அது வந்து எவ்வளோ ஸ்பெஷலான விஷயம் இல்லை. சால்ட் வந்து நம்ம டே டு டே எல்லா யூசஸ்லேயுமே சால்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃப்ளேவரான ஒரு விஷயம். இதை பற்றி அக்கா என்ன ஃப்ளேவராக சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? உப்புனா எப்படி இருக்கும்? அது சாரம் உள்ளதாக இருக்கும். உப்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதில் சாரம் வந்து இல்லாமல் போயிடுமா? அப்போ அதை என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து கீழே கொட்டிடுவாங்க. அது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் பூமிக்கு நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு வசனம் இருக்குல்ல. அப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சாரம் உள்ளவர்களாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும், ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியும். சாரம் இல்லை அப்படின்னா மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியில் கொட்டப்படுவதற்கும் தான் நம்ம ஏதுவாக இருப்போம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம சாரமுள்ள வாழ்க்கையாக தேவனுக்கு உபயோகமான பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக வாழணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இந்த 5 ஃபுட் ஐட்டம்ஸும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்டோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம்.
ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் வீக்ஸில் வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டினியூஸாக பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். இந்த வசனம் எல்லாமே நீங்கள் ஞாபகமாக வச்சுருக்கணும். ஓகே குட்டீஸ், 2021 உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃப்ளேவராக, ஹாப்பியாக, சால்ட்டியாக, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? பாய் பாய். பாய்.